மார்ட்டின் ஸ்கொசேசியோட ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்கும். இதாண்டா சினிமான்னு. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்லாம் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். வடச்சென்னை வேர்ல்டில் எஸ்டிஆர் கனவுல கூட நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம போயிட்டு அரசன் படத்தோட ப்ரோமோ பார்த்துட்டு வந்துடுவோம். இது ஒரு 5 minutes ப்ரோமோ. நிறைய சர்ப்ரைசஸ் உள்ள இருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி வெறித்தனமான வெற்றிமாறன் சாம்ராஜ்யம்னு வேற போட்டிருக்காங்க. போய் பார்த்துட்டு வந்துடுவோம். லெட்ஸ் கோ. ரெடி. பேசலாமா? பேசுங்க. ஓகே சார், நான் சொல்ல போகிற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். வெட்டினவன் சேர்த்தவன் இடம் பேர் ஊர் டைமு எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனால் நீங்கள் அப்படிலாம் காட்டுறதீங்க. இது இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களே, இந்த படத்தில் வரதெல்லாம் ஓலே அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டு விட்ருக்கோம். எதுக்காண்டி சொல்கிறேன்னா, நான் சொல்ல போகிற மேட்டரில் பாதிக்கு மேலே எல்லாம் இன்னும் கோர்ட்டில் தான் சார் இருக்குது. நான் பாட்டுக்கு விளையாட்டா உண்மையை சொல்ல போய் நீங்கள் பாட்டுக்கு அது சீரியஸாக படமாக எடுத்து விட்டீங்கன்னு வைங்க. ஓஹோ சிக்கா அதான் நம்ம ட்ரெண்ட் மாற்ற போகிறோம் சார். எதுக்குடா மாற்றணும்? நல்லா தானே போய் நிற்குது. அது உனக்கு பிடிக்கல அதானே? கேளுங்க சார். சார் சொல்லுங்க சார். இந்த மேட்ருக்காண்டி வெளில வந்துச்சுன்னு வைங்க, நம்மள மாதிரி இன்னசென்ஸ் ஆனவங்க மட்டும் இல்லை சார், பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸருங்க, அரசியல்வாதிங்க, வக்கீலுங்க, ஏன் சில ஜட்ஜிங்க வரைக்கும் உள்ள போற மாதிரி ஆயிடும். அதுக்காண்டி தான் சொல்றேன், இந்த கார்டை போட்டு விட்டுருங்கன்னு. போட்டீங்கன்னு எனக்கும் சேஃப்டி, நீங்களும் ஃப்ரீயா பட்டு எடுத்துக்கலாம். அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். அடுத்த நம்ம கேஸ் தான், நான் போயிட்டு வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்றேன். யாரா அவன்? டேய் சார், நம்ம வேஷத்துல யாரை சார் நடிக்க வைக்க போறீங்க? தனுஷ நடிக்க வைங்க சார். பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல. எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம். உங்க வேலைக்கு லேட்டா போய் இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா போட்டுற போறாங்க உங்களை. அம்பா, நான் சொல்லி கொடுத்தா ஞாபகம் இருக்குதுல்ல, அது அப்படியே சொல்லிடுங்க. சொல்லுங்க. டேய், நீ யார்கிட்ட வந்து என்ன மாட்டி விட்டுக்கிற? உனக்கு அது ஐடியா ஆகுதா? ரிஸ்க் எடுக்காம எப்படிங்க சார்? என்ன ரஸ்க்கு கிடைக்குமாவா? இந்த டைலாக் உன் படத்தில் வைப்பியா? வணக்கம். அம்மா வணக்கங்கம்மா. அக்யூஸ்ட் தரப்பு வழக்கறிஞருங்கம்மா. ஒரே நைட்டில் 3 பேரை கொலை பண்ணியிருக்கேன்னு போலீஸ் மேலே கேஸ் பதிஞ்சிருக்காங்க. நீ அந்த குற்றத்தை ஒத்துக்கிறியா? அவங்க சொல்ற மவுட்ருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தாங்கம்மா. அந்த மவுட்ருக்கு நடக்க இது அது இல்ல. ஓ அனிருத். பார்த்தலைவா? சாட்சி சொல்லியிருக்காங்களே. அது எல்லாமே போய்ங்கம்மா. அக்யூஸ்ட பிடிக்க முடியாத படத்துக்கு போயிட்டு வந்த என்ன எட்டுன்னு போய் ஸ்டேஷன்ல உட்காரிச்சிட்டாங்கம்மா. இது 100% புட்டாப்புங்கம்மா. நான் நிரப்பராதிங்கம்மா.
Untold Tales from the World Tour. வட சென்னை. Damn. அரசன். வெற்றிமாறன். அதாவது சில விஷயம்லாம் வந்து ஆசைப்படலாம், ஆனால் சிலப்போ நம்மளுக்கு வந்து ஆசைப்படுறதை விட கனவு மீறின விஷயம்லாம் சிலது நடக்கும். அந்த மாதிரி தான் வந்து இதை நான் பார்க்குறேன். இந்த வேர்ல்ட் ஆஃப் வடசென்னை எஸ்டிஆர் மைண்ட் ப்ளோவிங் ஸ்டாஃப். இது வந்து வடசென்னை வடசென்னை என்ன மாதிரி ஒரு மூவி, எனக்கு தெரிஞ்சு வடசென்னை மூவிக்கு ஹேட்டஸே இல்லை. ஹேட்டஸே இல்லாத ஒரு மூவி வடசென்னை தான். ஸோ அந்த மாதிரி சாலிடான ஒரு பிளடி ஆக்ஷனான ஒரு படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு எஸ்டிஆர் மாதிரி ஒரு ஸ்டாரை உள்ளே கொண்டு வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒரு கதையை சொல்கிறது வந்து ஜஸ்ட் அ மைண்ட் ப்ளோவிங் ஸ்டாஃப். அரசன் ப்ரோமோவாக பார்க்கும்போது வந்து எஸ்டிஆர் வந்து ஒரு 3 கொலை பண்ணியிருக்காரு ஃபியூ இயர்ஸ்க்கு பின்னாடி. ஸோ ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த கோர்ட் கேஸ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட கெட்டப் வச்சு பார்த்தா அப்படி தான் இருக்குது. அவர் கொஞ்சம் சீரோ வயசாக இருக்கும்போது கொலை பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஃபியூ இயர்ஸ் கழிச்சு இந்த கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. அண்ட் மியூசிக் வாய்ஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து இந்த கொலை பண்ணுறதுல இமோஷ்னலி ஒரு விஷயம் அவர் கனெக்ட் ஆகிருக்கு, அதனால தான் அந்த கொலை பண்ணியிருக்காருன்ற ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிஜிஎம் வந்து ஒரு மாதிரி மாசாக போயிட்டுருக்கிற ஒரு கட்டத்தில் வந்து டக்குன்னு ஒரு மாதிரி இமோஷ்னலாக ஒரு பிஜிஎம் வந்து அந்த பண்ணிட்டு கொடுத்துருக்காரு. சீரியஸ்லி மைண்ட் ப்ளோவிங் ஸ்டாஃப். என்னால் வந்து வடசென்னை 2 வருதுன்றதே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வெறித்தனமான ஒரு விஷயம். வடசென்னை வேர்ல்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கதை அப்படி வர்றதுன்றது சீரியஸ்லி நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் த ப்ரோமோ இஸ் பீக் சினிமா தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் அரசன் ப்ரோமோ பார்த்துட்டிங்கன்னா என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னவா இருக்கும், எப்படி இருக்க போது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பீஸ்.